தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பட்டியலின மக்களின் குடியிருப்பு பகுதியில் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் குறித்து சொல்லுங்க. வணக்கம் மோகன். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உளூரில் நரிக்குறவர் குடியிருப்பு காலனியில் தற்பொழுது சமத்துவ பொங்கலானது தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் தற்போது அவர்களுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது 2வது ஆண்டாக தற்போது இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த நரிக்குறவர் குடியிருப்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சென்று தொழில் செய்து வரக்கூடிய நிலையில் இந்த தை திருநாளை ஒட்டி இவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் குடியிருப்பார்கள். இதனையொட்டி இந்த பகுதி இந்த பட்டியலின மக்களும் இந்த தை திருநாளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் இந்த ஏற்பாடானது நடைபெற்று வருகிறது. இது 2வது ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காலை முதலே அவர்கள் புத்தாடை உடுத்தி வீட்டு வாசல்களில் வண்ண கோலங்களிட்டு தற்போது ஆடி பாடி மகிழ்ந்து இந்த பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே இந்த பொங்கல் விழாவில் தற்பொழுது மிக உற்சாகத்துடன் நடனமாடி இந்த பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். இந்த சமத்துவ பொங்கல் என்பது அவர்களும் பொதுமக்கள் மத்தியில் சமத்துவமாக எண்ணப்பட வேண்டும். அவர்கள் தங்களுக்குள்ள உள்ள பாகுபாடு இன்றி தை திருநாளை ஒட்டி அனைவரும் சமம் என்கிற நோக்கத்தோடு இந்த சமத்துவ பொங்கல் 2வது ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு இந்த கோல போட்டி, நடன போட்டி என வைக்கப்படும். இதில் வெற்றி பெறுவர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்படுகிறது. தற்போது பொங்கல் விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் துன்பங்களை மறந்து அந்த நடனமாடக்கூடிய காட்சியை வியப்பை ஏற்படுத்தி வருகிறது. தற்பொழுது இந்த 2வது ஆண்டு நடைபெறும் இந்த சமத்துவ பொங்கல் ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை நிர்வாகி பிரபு ராஜ்குமார் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த பொங்கல் நிகழ்வு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்ட நியூஸ்7 தமிழ் சார்பில் கொண்டாடப்படும் என்று ஏற்கனவே கடந்த ஆண்டே நம்பிக்கை தெரிவித்திருந்த வகையில் தற்பொழுது 2வது ஆண்டாக இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு காலங்களும் கொண்டாடப்பட்டு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன், காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சரவணகுமார்.